கோவையில் வசிக்கும் தொழிலதிபர் ஒருவர் 15 வயதில் திருடிய பணத்தை 55 வயதில் திருப்பிக் கொடுத்த நிகழ்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் தனது 15 வயதில் கோவைக்கு குடிபெயர்ந்துள்ளார். இலங்கையில் இருந்து புறப்படும் முன் அங்கு ஒரு மூதாட்டியிடம் 37 ரூபாயை திருடியுள்ளார். பின்னர் கோவையில் தங்கி பல்வேறு தொழில்களை செய்து வந்த அவர் தற்போது ரத்தினபுரி பகுதியில் சொந்தமாக கேட்டரிங் தொழில் செய்து வருகிறார். பண ரீதியாக தற்போது நல்ல நிலையை எட்டியதால் இலங்கையில் மூதாட்டியிடம் திருடிய பணத்தை திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தார். அது தொடர்பாக விசாரித்ததில் மூதாட்டியின் 3 வாரிசுகளை கண்டறிந்து இலங்கைக்கு சென்று அவர்களை சந்தித்து தலா 70,000 என மொத்தம் 2,10,000 ரூபாயை வழங்கியுள்ளார். அவங்களுக்கு என்ன பணம் கொடுத்தங்கிறத விட அவங்களுக்கு அந்த பணம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் எந்த இடத்துலையுமே பிறருக்கு அன்பு செலுத்துகிற கடனை இல்லாமல் வேறு ஒன்றுலையும் கடப்படக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம். அன்பு செலுத்துகிற கடன் மட்டும்தான் இருக்கணும். அந்த மூதாட்டியிடம் இருந்து திருடிய 37 ரூபாயை நண்பர்களுடன் சேர்ந்து தின்பண்டங்கள் சாப்பிட்டு செலவழித்ததாக கூறிய ரஞ்சித் தனது தவறை உணர்ந்து சரி செய்து கொண்டதாக தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார்.